தினத்தில் வந்து பெண்களுக்கான ஒரு சிறப்பு செய்தி, ஒரு வார்னிங் மெசேஜ்னு கூட சொல்லலாம். இப்போ யூடியூப்ல எங்கே பார்த்தாலும் உங்களை அழகாக்குறதுக்காகவும் ஆரோக்கியமாக்குறதுக்காகவும் சொல்லிட்டு ஒரு ரெசிபி ரொம்ப பயங்கரமாக வைரலாக பரவிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் புது பிஸ்னஸ் எல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏபிசி ஜூஸ் அண்ட் ஏபிசி மார்ட். ஓகே, ஏபிசி ஜூஸில் இருக்கிற ஃபால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸ் அப்படிங்கும்போது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஜூஸில் வந்து 0% டயட்ரி ஃபைபர் இல்லாத எந்த ஃபுட்டுமே உடம்புக்கு ஆரோக்கியம் கிடையாது. அது நீண்ட நாள் உங்களுடைய அழகையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்காது. ஃபைபர் இதுதான் உங்களோட ஸ்கின்ல இருக்கிற கொலாஜன் எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ ஃபைபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் இது ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது. சரி, இது மட்டும் தானா? ஏபிசி மால்ட்டில் என்ன ப்ராப்ளமாக இருக்குது? ஏபிசி மால்ட்டோட ப்ராசஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்ன செய்வாங்க, அரைச்சி இதை நல்ல ஒரு ஹை டெம்பரேச்சரில் வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட்ரி ஃபைபர் எதுவும் அதில் நஷ்டப்படாது. ஆனால் ஹை டெம்பரேச்சரில் வந்து ப்ராசஸ் ஆகும்போது முக்கியமான நியூட்ரியன்ஸ், விட்டமின் பி, சி இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடுது. ஸோ இது நமக்கு ஆரோக்கியம் தானா? இல்லை, குறைஞ்சிருது இல்லையா? சரி, இன்னொரு விஷயம், பீட்ரூட்டில் வந்து ஆக்சலேட் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது இதில் ஒரு ஸ்பூன் அது அளவு நீங்கள் எடுத்தால் கூட இதில் நிறையா அளவில் பீட்ரூட் அதிகமாக உடம்புல சேரும்போது கிட்னி ஸ்டோன்ஸ், எஸ்பெஷலி பாலில் கலந்து நீங்கள் அந்த ஏபிசி மால்ட்டை குடிக்கும்போது கிட்னி ஸ்டோன்ஸ் அதிகமாக வருது. அப்புறம் இதே பீட்ரூட்டில் ஹை டெம்பரேச்சருக்கு நீங்கள் கொண்டு போகும்போது அக்ரிமலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் உருவாகுது. இது வந்து முக்கியமானது, கேன்சர் உருவாக்கக்கூடியது. என்னென்ன கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், லிவர் கேன்சர், தைராய்டு கேன்சர், இந்த மாதிரியான பெண்களுக்கு வரக்கூடிய முக்கியமான கேன்சர் எல்லாமே வருது. வேணுமா? யோசிச்சுக்கோங்க. சரி, இது மட்டும் தானா? இன்னொன்று, மெட் ஹீமோக்ளோபினீமியா அப்படின்ற ஒரு கண்டிஷனை உண்டு பண்ணுதுங்க. என்னாகும், நம்மளோட உடம்புல ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சு போயிடும். இப்போ ப்ரீத்திங் இஷ்யூஸ், ஆஸ்மாட்டிக் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாமே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஸோ இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்கிற இந்த ஏபிசி ஜூஸ் நமக்கு வேணுமா?